الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليهم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இன்று ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு அழகிய அனாதை குழந்தை. இந்த தலைப்பிலே நாம் 2-3 விஷயங்களை நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாகவே குழந்தை என்று சொன்னாலே அனைவர்களுக்கும் விருப்பம்தான். இன்று நாமெல்லாம் குழந்தையாக இருந்துதான் இன்றைக்கு பெரியவர்களாக இன்று அமர்ந்திருக்கிறோம். பிறக்கிற பொழுது குழந்தையாக பிறந்தோம், அப்படியே வளர்ந்து வாலிபராகி வயோதிகாகி கிழவராகி இப்படியே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா சிலர்களுக்கு பல குழந்தைகளை கொடுக்குகிறான். ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, 5 பிள்ளை, 6 பிள்ளை, 3 பிள்ளை. ஒரு சில பேருக்கு ஒரு சில குழந்தைகள் மாத்திரம்தான், ஒரு சில பேருக்கு குழந்தையே கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, நாம் சிலர்களுக்கு ஆம்பளை பிள்ளையாக கொடுப்போம், சிலர்களுக்கு பொம்பளை பிள்ளையாக கொடுப்போம், சிலருக்கு 2ஐயும் கலந்து கொடுப்போம், சிலர்களுக்கு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அரவாணி என்று சொல்லுகிறோம், அப்படிப்பட்ட குழந்தையை கொடுப்போம். சிலர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் மலடுகளாக குழந்தை இல்லாதவர்களாக ஆக்கி விடுவோம் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ குழந்தையை பொறுத்தவரையில் நாம் முயற்சி செய்துவிட்டால் குழந்தை வந்து விடுமா? இல்லை. இறைவன் நாடினால்தான் குழந்தை வரும். அதே நேரத்தில் இறைவன் நாடிவிட்டால் நாம் முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் குழந்தை வருமாண்டா? அதுவும் வராது. கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் அருகாமல் இருக்க வேண்டும், இறைவனிடத்திலே உதவி தேட வேண்டும், அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் குழந்தை அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருந்தால் குழந்தை வரும். இது சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம நினச்சிக்கிறோம் கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பெற்றுருவோம். இல்லை, ஒரு சில பேருக்கு 5 வருஷம் ஆகுது, ஒரு சில பேருக்கு 3 வருஷம், ஒரு சில பேருக்கு 10 வருஷம் கூட ஆகுது. அதுக்கு பிறகுதான் குழந்தை பிறக்குகிறது. இப்படி தான் ஒரு அம்மா ஒரு ஹஸரத்திட்ட சொல்லிச்சு, இந்த மாதிரி ஹஸரத், என் மகளுக்கு 10 வருஷமாக பிள்ளையே இல்லை, துவா செய்யுங்க. ஹஸரத்தும் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தார், எல்லாம் பிள்ளைய கொடு பிள்ளைய கொடு. ஒரு கட்டத்தில் கேட்கும்போது, ஏம்மா உங்களுடைய மருமகன் எங்கே இருக்கிறாரு? அந்த அம்மா செஞ்ச மருமகன் வெளிநாட்டில் இருக்கிறாரு. உங்கள் பொண்ணு எங்கம்மா இருக்குது? என் பொண்ணு இந்தியாவில் இருக்குது. எப்படிம்மா பிள்ளை பிறக்கும்? இது ஒரு முயற்சி. அப்போ 2 பேரும் அருகாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். இது போல் பல பேர் இருக்கிறாங்க, தொடர்பே இல்லாமல் இருப்பாங்க, குழந்தை வேண்டாம் வராது. சிலங்க தொடர்புலேயே இருப்பாங்க, அப்பவும் குழந்தை வராது.
ஆக மொத்தத்தில் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த குழந்தையும் பிறக்க முடியாது என்பதை நாம் உறுதியாக முதலில் நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான குழந்தை பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் அழகாக பிறக்குதா அப்படின்னா கிடையாது. ஒரு புள்ள கருப்பாக பிறக்குது, ஒல்லியாக பிறக்குது, ஒரு புள்ள தடியாக பிறக்குது, சிவப்பாக பிறக்குது. ஒரு சில பிள்ளைகளை பார்த்தாலே ஆசையாக இருக்கு, அப்படியே கொழுண்டு அப்படி அழகான பிள்ளையா இருக்கும். இந்த அழகையும் யார் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் கொடுக்குறான். சிலவங்க பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிடுவாங்க பெண்கள், பாலில் கலந்து. எதுக்குன்னு கேட்டால் புள்ள நல்லா சிவப்பாக பிறக்கண்டு, பார்த்தா கருப்பாக பிறந்துடும். இப்போ அல்லாஹ் நாடினால்தான் எல்லாமே நடக்கும் என்பதைத்தான் இறைவன் குர்ஆனில் சொல்லுகிறான். யஹ்லுகுமா யஷா, நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு தான் குழந்தையை கொடுக்குகிறோம் என்ற செய்தியும் இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கிறது, பிறந்து கொண்டு இருக்கிறது, பிறக்க போகிறது உலகம் அழிகின்ற வரை. ஆனால் அதில் எதிர்பார்க்கப்பட்ட குழந்தைகள், ஆச்சரியமான குழந்தைகள், இதையெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லுவதை நாம் எடுத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயங்க, நாம் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் இன்னைக்கு யாருமே அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. கல்யாணம் செய்துவிட்டால் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம்தான் அந்த பெற்றோர்களுக்கும் அவர்களை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் இருக்கிறது தவிர அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையாக, சாலிகான பிள்ளையாக, இறைவனுடைய கட்டளையை மதிக்கக்கூடிய பிள்ளையாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பிள்ளையாக யா அல்லாஹ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு மிக கம்மியாகிவிட்டார். புள்ள வேணும் புள்ள வேணும் அவ்வளவுதான். இந்த புள்ள எப்படி ரவுடியா பிறக்க போறானா, குடிகாரனா பிறக்க போறானா, விபச்சாரம் செய்யறவனா பிறக்க போறானா, கொலை செய்யறவனா பிறக்க போறானா, இதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. ஆனால் நாம் என்ன, பெற்றோர்கள் துவா செய்யணும். யா அல்லாஹ் எனக்கு உண்டாகக்கூடிய இந்த குழந்தைய சாலிகான குழந்தை ஆக்கி கொடு, ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நீ பாதுகாத்து விட ரப்பே, ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் இவனை ஒரு நல்லவனாக எனக்கு கொடுத்து விடு, நல்ல பெண்ணாக நல்ல ஆணாக நீ கொடுத்து விடு என்று துவா செய்ய வேண்டும் என்பதை இறைவன் குர்ஆனிலே கற்றுக் கொடுக்கிறார். எனவேதான் நபிமார்களுடைய தாய்மார்கள்லாம் அவ்வாறு துவா செய்தார்கள். குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய குடும்பத்தார்களை எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயா. ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தையை பற்றி கவலைப்படுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் என் பையன் கொலகாரனா போயிட்டானே, ஏன்னா இவனை பெற்றெடுத்தேன், கஞ்சா அடிக்கக்கூடியவனா போயிட்டானே, விபச்சாரம் செய்யக்கூடியவனா போயிட்டானே, திருடனா போய் ஜெயிலில் இருக்கிறானே, கொலை செய்து ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி எத்தனையோ அழுகக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயிற்றை அந்த குழந்தை உருவாக்குகின்ற பொழுது துவா செய்திருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைகளை நல்ல குழந்தையாக மாற்றுவார். நம்ம ஏதோ ஜோசில் போகிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு குழந்தை பிறக்குது, அவன் எப்படி வளர்றான், எப்படி வாழ்கிறான், அவனுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், என்ன சொல்லி கொடுக்கணும், ஒன்றும் தெரியாது. சரி, அதுதான் முடிந்து விட்டது. பிறந்ததற்கு பிறகாவது அவனை வளர்க்குகிற அந்த குழந்தையை வளர்க்கிற காலகட்டத்தில் ஏதாவது இறை செய்திகளை, இறைவன் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் சொல்லுகிறோமா என்று சொன்னால் அதுவும் இன்றைக்கு கிடையாது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்துக் கொள்ளலாம். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, பிள்ளைங்க சாப்பிடலை, சேட்டை பண்ணுது, ஏதாவது செஞ்சால் சொல்லுவாங்க, நல்லா அடிப்பான், அப்படிலாம் செய்யக்கூடாது, சாப்பிடணும் இல்லைன்னா நல்லா அடிப்பான், அப்படிலாம் சொல்லி லேசாக பயம் காட்டினேன். அப்போ அந்த பிள்ளைக்கு உள்ளத்தில் வரும், அல்லாஹ்னா யார், அப்போ யாரோ நம்மளை அடிப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயமாச்சு வரும். ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. புள்ள சாப்பிடணும்னு சொன்னால் கையிலே செல்ஃபோனை கொடுத்து விடுகிறோம். கொடுக்குறோமா இல்லையா? கேம் வச்சு கொடுக்குறோம். என்னென்ன இளவு இருக்குதோ எல்லாத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைய சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதான். பிஸ்மில்லாவும் சொல்றதில்லை, அல்ஹம்துலில்லாவும் சொல்றதில்லை. பிஸ்மில்லாஹ்ற மாதிரி சாப்பிடுமா அப்படின்னு சொல்றதில்ல. சாப்பிட்டு முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லா. அப்போதான் அந்த பிள்ளையுடைய மனதிலே உரைக்கும், என்னமோ பிஸ்மில்லா சொன்னாங்களே அப்படின்னா என்ன,
அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு, அந்த குழந்தை பெரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு வயசு அடைகிற பொழுது 3 வயதுல 5 வயதுல சற்று கொஞ்சம் யோசனை வரும். அம்மா பிஸ்மில்லான்னா என்னம்மா? இல்லைம்மா, சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடணும். தண்ணி குடித்தாலும் டீ குடித்தாலும் ஜூஸ் குடித்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லி தான் சாப்பிடணும். சாக்லேட்டு சாப்பிட்டாலும் பிஸ்கட்டு சாப்பிட்டாலும் மிச்சர் சாப்பிட்டாலும் அல்வா சாப்பிட்டாலும் மைசூர் பாக் சாப்பிட்டாலும் இதை தாமா சொல்லணும் என்று அந்த தாய் சொல்லுவான். நம்ம தான் அதுக்கு வழியே இல்லாமல் விட்டோமேங்க. அப்போ எப்படி சொல்ல அந்த பிள்ளைக்கு? இது மௌத்தா போகிறோன்னு அவன் சாப்பிடும்போது பெரும்பாலும் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே அவங்க பாட்டி சாப்பிட்றாங்க. ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நல்லா எனக்கு பசிக்குது, நல்லா சாப்பிட்றேன், ஆனால் வயிறு நிரம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? வயிறு எனக்கு நிரம்பவில்லை யார் ரசூலுல்லாஹ், என்ன செய்ய வேண்டும்? அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய சாப்பாட்டை ஷைத்தான் சாப்பிடுகிறான்னு சொன்னாங்க. இனி சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுற, அல்ல பிஸ்மில்லா சொல்லாமல் விட்டுற, அதனால அந்த சாப்பாட்டை ஃபுல்லாக யார் சாப்பிட்றா? ஷைத்தான் சாப்பிடுகிறான் என்று சொன்னார்கள். எனவே தான் நபி சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் பிஸ்மில்லாவை மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளுஹு வ ஆஹிருஹு, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை நான் ஆரம்பத்திலும் சொல்லுகிறேன் இறுதியிலும் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அது மறதியாக ஆகாது என்று அழகான வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். எனவே அன்பானவர்களை, குழந்தை பிறப்பது பெரிய விஷயம் அல்ல. எத்தனையோ குழந்தைகள் பிறந்து இறந்து விட்டார்கள், சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். ஆனால் சிறு வயதில் வயதுக்கு வருவதற்கு முன்னால் இறந்து விட்ட அந்த குழந்தையின் மூலமாக தாய் தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கம் பரிசு என்று பெருமானார் சொன்னார். சில பேர் பார்க்குறோம், புள்ள பிறந்த உடனே மஞ்சக்காமால அந்த நோய் இந்த நோய் இறந்துருக்கும். புள்ள பிறந்த உடனே இறந்துருக்கும், 6 மாதத்தில் இறந்துருக்கும், 1 வயசில் இறந்துருக்கும், ஆக மொத்தம் ஒரு 9-10 வயசுக்குள்ள இறந்த அந்த குழந்தைகள் நாளை மறுமையில் நம்மை கொண்டு போய் அந்த பெற்றவர்களை சொர்க்கத்திலே சேர்க்கின்றவரை அல்லாஹ்விடத்திலே போராடி, என்னுடைய தாயும் தந்தையை நான் யா அல்லாஹ் என் சொர்க்கத்திலே சேர்த்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே போராடணும். அல்லாஹ்வும் சேர்த்துருவான். பாருங்க எவ்வளோ ஒரு நம்ம கவலை போடுறோம், உள்ள மௌத்தா போச்சு, கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு ஒரு பரிசை, அதற்கு ஒரு பகரத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கமாக தருகிறார் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் எவ்வளோ முக்கியமானவர்கள் வாழ்க்கையில் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளை மட்டும் நம்ம ஒழுங்காக வளர்க்கணும்னு வச்சுக்கிறோங்களாங்க. நம்ம வேலையின் காரணமாக, சம்பாத்தியத்தின் காரணமாக, பிஸியின் காரணமாக அதுக்கு பிறகு அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகிறது. அவருடைய வழிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி சொல்கிறான், எங்கே போகிறான் சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும். கேட்குறான் கேட்கல ரெண்டாவது. அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பூலகத்தில் ஒரு குழந்தையாக பிறக்கிறார்கள். சாதாரண குழந்தை அல்ல, அனாதை குழந்தையாக பிறக்கிறார். அவருடைய தந்தை அப்துல்லா இருக்கிறார்களே, மக்கமா நகரிலே மிக உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய திருமணத்துக்கு முன்னால் அவருடைய முகம் இருக்கிறது அப்படியே நூறானியத்தாக பிரகாசமாக இருந்தது. அதற்கு பிறகு அவருடைய மனைவி ஆமினா அம்மா ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள், மாசமானார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அழகு பெண்ணாக மாறிவிட்டார்கள். அந்த ஒளி இங்கே மாறிடுச்சு. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கிற பொழுது அப்துல்லா அவர்கள் மரணமாகி விடுவார்கள். அதுக்கு பிறகு பெருமானாருக்கு 7 வயசு இருக்கிற பொழுது அவருடைய தாயும் இழந்துவிட்டு அனாதையாக ஆகிவிட்டார். அன்பான பெருமக்களை, யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஈர் உலக தலைவர், நாம் இன்றைக்கு போற்றப்படுகிற அந்த தலைவர் அனாதை குழந்தை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தை, மிக அற்புதமான குழந்தை. அந்த குழந்தை தான் இன்றைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நபி என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனாதைகளாக ஆகிவிட்டோம் என்று யாரும் கவலைப்படாதீங்க. அனாதைன்னு சொன்னால் தாய் இருக்க மாட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, இல்லை 2 பேர் இருக்க மாட்டாங்க. இவங்க தான் அனாதை. அனாதையும் நானும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம் என்று 2 விரலை காட்டினார். அப்போ நம்ம கவலைப்படுறோம், தாய் இல்லையே, எனக்கு நான் சின்ன பிள்ளை அனாதை ஆயிட்டேனே, தந்தை இல்லையே, நான் இப்படி ஆகிவிட்டேனே என்றெல்லாம் நாம் யோசிப்பது உண்டு. அனாதைகள் நினைப்பார்கள், எத்தீம்கள் என்று அரபியில் சொல்லுவோம்.
கவலைப்பட தேவையில்லை, அவர்களெல்லாம் நாளை சொர்க்கத்திலே பெருமானாரோடு இருப்பதற்குண்டான வாய்ப்பை பெற்றுவிட்டார்கள் உலகத்திலே என்று தான் சொல்ல வேண்டும். அதே போலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட குழந்தைகள், தெய்வீகமான குழந்தைகள். இவருடைய பிறப்பே ஒரு வித்தியாசமாக இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் ஹன்னா பின்து ஃபாக்கூரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இறைவனிடத்திலே ஒரு நேர்ச்சியை வைப்பார்கள். இறைவா, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி இது, சம்பவம் அல்ல. இறைவா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து செஞ்சோன்னா அதை நான் பள்ளி வாசலில் விட்டு விடுகிறேன், சேவகம் செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு என்று நேர்ச்சி வைக்கிறார்கள். மாதமாகவும் ஆனார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. குர்ஆன் சொல்லுகிற லைஸ தக்கர் கல் உன்சா, ஆம்பளை பொம்பளை மாதிரி இல்லை அப்படிங்கிற வார்த்தை. நான் நேர்ச்சி வச்சுட்டு ஆனால் பொம்பளை பிள்ளை எப்படி கொண்டு பள்ளிவாசலில் விடுறது என்ற ஒரு கவலை அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் ஆலோசனை செய்தார்கள். ஏம்மா, நீ நீத்து வச்சுட்ட, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அதை கொண்டு பள்ளிவாசலில் விட்டுருவோன்னு விட்டுட்டாங்க. அந்த பிள்ளையை யார் பார்க்கறது? எல்லாரும் போட்டி போடுறாங்க. நான் பார்க்குறேன், நான் வளர்க்குறேன், நீ வளர்க்குறேன். உடனே இறுதியில் சீட்டுக்குலுக்கி போடப்பட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்தக்காரர், அவர் ஒரு நபி, அவர்கள் தான் அந்த குழந்தையை கையில் எடுத்து அந்த குழந்தையை ரொம்ப ஒரு ரீபன் இந்த பள்ளிவாசல்லையே அதை வைத்து அந்த குழந்தைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக உணவுகள் கொடுப்பது, ஆடைகளை மாற்றி வருவது, குளிக்க வைப்பது போன்ற எல்லா விஷயங்களையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்து வருகிறார். ஆனால் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ஒரு கராமத்தை கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் உணவு கொண்டு வருவார்கள். மாலை நேரத்திலே, காலை நேரத்திலே, இரவு நேரத்திலே அந்த காலத்தில் கூடிய உணவுகளை கொண்டு வருவார்கள். ஒரு நாள் மதியான நேரம் வருகிறார்கள். அங்கே பார்த்தால் ஆச்சரியம், சீசனிலே கிடைக்காத எல்லா பழங்களும் அங்கே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அந்த பழங்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய அந்த சிறிய குழந்தை, 5 வயது 6 வயது குழந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. உடனே கேட்பாங்க, அன்னா லக்கி ஹாதா, குர்ஆன் சொல்லுகிறது, இது உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? நான் தானே உனக்கு சாப்பாடு கொண்டு வருவேன், நீ வெளியே போய் வாங்கிட்டு வர முடியாது, சின்ன பிள்ளை நீ, உனக்கு எங்கேருந்து வந்துச்சு என்று கேட்கின்ற பொழுது ஹுவ மின் இன்தில்லாஹ், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, சிறு குழந்தை சொல்லுகிறது, இது என்னுடைய இறைவன் தந்தான், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு சொல்லுவீங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு 5 ஸ்டார் வாங்கி கொடுத்துட்டு யாருமா வாங்கி தந்தா? எங்கள் தாத்தா வாங்கி தந்தாரு, எங்கள் அப்பா வாங்கி தந்தாரு, எங்கள் அம்மா வாங்கி தந்தாங்க, என் அண்ணன் வாங்கி தந்தா நம்ம பிள்ளைங்கெல்லாம் சொல்லும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆச்சரிய குழந்தையை சொன்னது ஹுவ மின் இன்தில்லாஹ், இது அல்லாஹ்ட்ட சொன்னது. அப்படியே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆடி போயிட்டார். அதுக்கு பிறகு தான் அவர் துவா கேட்டார், அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையத்தான். அவருக்கு அப்போ பிள்ளை கிடையாது, எனக்கு ஒரு பிள்ளையத்தான் சொன்னப்படுது. அல்லாஹ் யஹியா என்று சொல்லக்கூடிய அற்புதமான அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் என்பதையும் குர்ஆன் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, எப்படியெல்லாம் அவருடைய முன்னோர்கள், தாய் தந்தைகள் அந்த குழந்தை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். அதன் விளைவாக அந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக, இறை நெருக்கத்தை பெற்ற குழந்தையாக வாழ்ந்தார்கள், வளர்த்தார்கள், வளர்க்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாக ஒரு ஆச்சரியத்தை, ஒரு விந்தையை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி காட்டினான். வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அல்லாஹ் சொல்லுவான், உங்களை மரியமே இந்த உலகத்துடைய பெண்களிலேயே உங்களை நாம் சுத்தமான பெண்ணாக தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு குழந்தை பிறக்கன்னு என்னங்க செய்யணும்? மாதவிடாய் வந்து கொண்டே இருக்கும். மாதவிடாய் நின்று விட்டால் சொல்லுவார்கள், குழந்தை வயிற்றிலே தரித்து விட்டது. மருத்துவமனைக்கு போவாங்க, செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு 4 மாதம், 40 நாள், 8 மாதம், 5 மாதம் என்று சொல்லுவார்கள். இது மாதவிடாய் நின்றால் தான் குழந்தையே உருவாகும் என்பது இயற்கையும் கூட, மருத்துவமும் கூட. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படிலாம் ஏற்படலை. இன்னொரு ஆச்சரியம் சொன்னால், ஒரு ஆண் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஆணும் அவர்களை தொடவில்லை.
ஆணே தொடாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அந்த குழந்தை பெறுதான் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மலக்குமார் வந்து சொல்லுவார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியமே நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள். அவங்க சொல்லுவாங்க, லம் சம்சஸனி பஷர், மலக்கவர்களை என்னை எந்த ஆணும் தென்றனை யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, நான் யார்ட்டையும் தவறாகவும் நடந்துக்கிறல, எப்படி எனக்கு குழந்தை உண்டாகும் என்று இயற்கையான கேள்வியை கேட்பார்கள். மலக்கு சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே உள்ளது, இது அல்லாஹ் நாடிவிட்டான் உங்களுக்கு. ஆகவே தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாக்க இறைவனால் முடியும். ஆகவே உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது, அதுவும் ஈசா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, அவர் பிற்காலத்தில் நபியாக வருவார் என்ற செய்தியெல்லாம் சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொப்புளிலே ஊதுவார்கள், அவர்கள் கர்ப்பமாகி விடுவார். எனவேதான் ஈசா ரூஹுல்லா என்று சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய ரூஹ். எனவேதான் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் பரிசுத்த ஆவின் பேராலே ஆமன் என்று சொல்லுகிறார்களே, அது சும்மா இல்லை, குர்ஆனுடைய வார்த்தை. அது பரிசுத்த ஆவின்னு சொன்ன அல்லாஹ்வுடைய அந்த ரூஹு ஊதப்பட்டதனால் பிறந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவேதான் அவர்கள் மரியமையும் ஈசாவையும் கடவுளுடைய மகன் என்றெல்லாம் சித்தரித்து சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம் என்று சொல்லும். அது என்னப்பா, இதை போய் பெரிய ஆச்சரியமா சொல்றீங்களப்பா, ஈசாவுக்கு தந்தை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், இது ஆச்சரியமா? ஆதமுடைய தந்தை யார், அவனுடைய அம்மா யார் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. முதல்ல நாம் படைச்சேன்டா, எந்த முன்மாதிரி இல்லாம, எந்த ஜெராக்ஸ் இல்லாம, எந்த வடிவும் இல்லாம, எந்த தூண்டுதல் இல்லாம நான் ஆதம் என்ற மனிதனை படைத்து இந்த உலகத்தை உருவாக்கினேனே, எந்த தாயும் தந்தை அவர்களுக்கு இருந்தார்கள். இது உங்களுக்கு ஆச்சரியமா தெரியலையா? தந்தை இல்லாத ஈசாவை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நீங்கள் தாயும் தந்தை இல்லாத ஆதமை பார்த்து ஏன் ஆச்சரியப்படவில்லை என்று குர்ஆன் சவாலாக கேட்கிறது என்பார்களே. எனவே இறைவனுக்கு ஆண் இல்லாமலும் குழந்தையை கொடுக்க முடியும், பெண் இல்லாமலும் குழந்தையை கொடுக்க முடியும், தாய் வைத்தும் கொடுக்க முடியும், தந்தை வைத்தும் கொடுக்க முடியும், 2 பேர் இல்லாமையும் குழந்தையை கொடுக்க முடியும் என்பதற்கு இந்த உதாரணங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிறந்த அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டியிலே படுத்திருக்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள், ஆச்சரியமான குழந்தை, தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறது, எப்படி ஏதாவது கைகால் ஊனமாக இருக்குமா, அல்லது ஏதாவது குறைகள் இருக்குமா என்றெல்லாம் யோசித்து சிந்தித்து வந்து பார்க்கிறார்கள். குழந்தையாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டியிலே படுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒன்றை சொல்லுவார்கள், மரியமை பார்த்து சொல்லுவார்கள், மரியமே நீ நல்ல குடும்பத்திலே பிறந்த பெண்ணாயிற்ற, நீ பள்ளிவாசல்ல வளர்ந்த ஒரு பெண்ணாயிட்ட, இறை நம்பிக்கை பெற்ற ஒரு பெண்ணாயிட்ட, நீ எந்த ஆணோடு தவறாக நடந்து கொண்டா என்று கேட்பார்கள். இல்லை, நான் எந்த ஆண்டும் தவறா நடக்கல. என்னம்மா நீ சொல்ற, எப்படிமா ஒரு ஆம்பளை இல்லாம குழந்தை வரும், நீ தூக்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, மாசமா இருந்து குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற, அப்ப நீ தவறு செய்த பெண்ணுதான் என்று பலர்களும் பல இழிவு சொல்களை அந்த நேரத்திலே சொல்ல ஆரம்பித்து விடுவார். சொல்லிட்டு வந்து தொட்டியை ஊத்து பார்ப்பாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேச வச்சாங்க. இன்னி அப்துல்லா சொன்னாங்க. குழந்தையாகிய குழந்தை எங்க பேசியிருக்குது? 2 வயசு 3 வயசுல பேசும் பிறந்த குழந்தை எங்காவது பேசியிருக்குதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார். இன்னி அப்துல்லா, அல்லாஹ் பேச வைத்தான். ஆத்தானியல் கிதாப், நான் நபியாக வரப்போகிறேன், எனக்கு வேதம் கொடுக்கப்படும், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லவில்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் நபியாக வருவேன். வஜாலனி நபியா, அல்லாஹ் நபி ஆக்கியிருக்கிறான், வேதத்தை கொடுப்பான், நான் தொழுகையை நிலைநாட்டுவேன், இறைவனுக்கு பிடித்தமாக நடந்து கொள்ளுவேன் போன்ற ஒரு சில விஷயங்களை தொட்டியிலே படுத்திருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த குழந்தை பேசுகிறது. மக்கள் எல்லாம் மூக்கிலே விரலை வைத்தாங்க. என்னடா இது ஆச்சரியம், பிறந்த குழந்தை பேசுகிறதா? இது யாருடைய வல்லமை? இறைவனுடைய வல்லமை. எனவேதான் உலகத்திலே ஒரு சில குழந்தைகள் தான்
ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. அவருடைய பிறப்பும் ஆச்சரியம், அவருடைய வளர்ப்பும் ஆச்சரியம். இறுதியில அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே மரணத்தை கொடுக்காமல் உயிரோடு உயர்த்தி விட்டார். யூதர்கள் எல்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிற பொழுது, நான் நபி, என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்கிற அந்த வாதத்திற்கு எதிராக மக்கள் எல்லாம் துரத்தி வருகிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். எதிரிகள் எல்லாம் வெளியே நின்று கொள்ளுவார்கள். யாரும் உள்ள போயிடா, நில்லுங்கப்பா. அதுல ஒருத்தன் சொன்னா, நான் மட்டும் உள்ள போய் ஈசாவை பிடிச்சிட்டு வந்துடுறேன், வெளியே வந்தால் நீங்க எல்லாம் பிடிச்சிருங்க, அப்படியே வெளியே ஓடியாந்தால் நீங்க பிடிச்சிருங்கன்ட்டு உள்ளே செல்லுகிறான். உள்ளே சென்றால் அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அல்லாஹ் உயர்த்திட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல உருவத்தை, முக பாவனையை அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகிறான். ஆனா இவனுக்கு தெரியாது. வெளியே வந்து சொன்னா, ஈசா கிடையாது, எங்கன்னு தெரியல, எங்கே ஓடிட்டாரு, இங்க வாப்பா, எங்களுக்கு அல்வா கொடுக்குறியா, நீ தான் ஈசான்னு சொல்லி சிலுவையிலே அறைந்து விட்டா. அதுதான் இன்னைக்கு இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டா சொல்றோமா இல்லையா? அதுதான் நடந்த நிகழ்ச்சி. அதற்கு பிறகு பார்த்துருக்காங்க பைத்தியக்காரங்க, கை மாறியா இருக்கு, கால் மாறியா இருக்கு. அப்ப இவர் ஈசாண்டா, ஈசா எங்கே சென்றார்? அப்ப நம்ம அனுப்புன ஆள் எங்க என்றெல்லாம் அதற்கு பிறகு சிந்தித்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்றான், நம்ம ஈசாவை வானுலகத்திலே உயர்த்தி விட்டோம். அவர் எப்போ வருவாரு? இப்பொழுது இருக்கிறார். சாதாரண மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உங்களை போல என்னை போல ஒரு உம்மத்தாக, சமுதாய மக்களாக கியாமத்துடைய அந்த நெருக்கத்தில் மதீனாவுக்கு வருவார்கள். மதீனாவிலே தங்கியிருப்பார்கள். தஜ்ஜாலை வெட்டுவார்கள், இஸ்லாத்தை சொல்லுவார்கள், திருமணம் செய்வார்கள், மதீனாவிலே வாழ்ந்து அங்கே நல்லடக்கம் செய்யப்படுவார்கள் என்ற செய்தியெல்லாம் வரலாற்று ஏடுகளில் இன்றைக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடக்க ஸ்தலம் பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுவார் என்றெல்லாம் சொல்லுகிறார். நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அன்பானவர்களே? உலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் இன்றைக்கு பெரியவர்களாக காட்சியளிக்கிறோம். ஒரு சிறிய ஒரு பழம்தான் பெரிய மரமாக மாறுகிறது. அதுபோல சிறிய குழந்தை தான் பெரிய மனிதனாக, வயோதிகமனாக, வாலிபனாக, கிழவனாக, முதியவராக மாறி இந்த உலகத்தை விட்டு செல்கிறான். எனவே இந்த குழந்தை பருவம் மிக அழகான ஒரு பருவம், ஆச்சரியமான ஒரு பருவம், அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பருவம், அனைவர்களும் அந்த குழந்தைகளை வாரி அணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் குழந்தை பருவம் என்பதை நமக்கெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான் பெருமானாரும் மக்கமா நகரிலே பெரிய உயர்ந்த குலத்தில் பிறக்குகிறார்கள். தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். சிறு வயதிலே தாய் இழந்தார்கள். பாட்டனாருடைய அந்த அரவணைப்பிலே அவர்கள் வளர்க்கப்பட்டு அதற்கு பிறகு பாட்டனாரும் இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய சிச்சா அபூ தாலிப் அவருடைய அரவணைப்பிலே அவர்கள் வளர்க்கப்பட்டு நபியாக ஆனார்கள். அந்த நேரத்திலே மக்கமா நகரில் இருக்கக்கூடிய அந்த காவிர்களுக்கு இந்த குழந்தை ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய குழந்தையாக இருந்தது. எத்தனையோ புள்ள பிறக்குது மக்காவில். ஆனா இந்த குழந்தை பிறந்தது கேள்விப்பட்ட உடனேயே அந்த காவிர்கள் எல்லாம் சற்று ஆடிவிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் வந்த 3 வேதங்களும் பெருமானாரை குறித்து பேசுகிறது. தௌராத் பேசுகிறது, இஞ்சில் பேசுகிறது, ஜபூர் பேசுகிறது. மக்கமா நகரிலே இந்த குடும்பத்திலே இந்த காலகட்டத்திலே முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், ஒரு குழந்தை பிறக்கும். அவர்தான் ஈருலக தலைவர். அவருக்கு குர்ஆன் வழங்கப்படும். அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார். அவர் சிலைகளை உடைப்பார். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுவார் என்ற செய்தியெல்லாம் அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டதை நினைத்து அவர்கள் சற்று பயந்தார்கள். யூதர்கள்லாம் சொல்லிட்டாங்க, இவர் யாரும் கிடையாது, இவர் தான் இறுதி நபி, முடிஞ்சு. வேதம் சொல்றதை மறுக்க முடியாதுல்ல மார்க்க அறிஞர்களால. பரக்கத்துக்கு நௌஃபல் போன்றவர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள், இவர் தான் இறுதி நபி, எதிர்பார்க்கப்பட்ட அந்த குழந்தை இந்த குழந்தை தான் என்றெல்லாம் சொன்னார்கள். இது காபிர்களுக்கு மிக அச்சுறுத்தலாக, பயமாக, திடுக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட குழந்தை பிறந்து விட்டதா என்று சொல்லி அனைவர்களும் ஆச்சரியத்தோடு வந்து பார்த்தார். குழந்தை பிறந்தா எல்லாருமே பார்க்க போறது ஒரு சகஜம்.
ஆனால் காபிர்கள் எல்லாம் மிக ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அழகான குழந்தை. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல அழகு இந்த உலகத்திலே அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகை பார்த்து பெண்கள் எல்லாம் கையை அறுத்து கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்லும். அது ஒரு நீண்ட சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த அந்த தாயே ஒரு தவறுக்கு விளைகின்ற பொழுது மக்கள் எல்லாம் குறை சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி தான் செய்த தவறுக்கு காரணம் இவர் ஆண் மட்டுமல்ல, ஆண் அழகர், அவருடைய அழகுதான் என்னை டிஸ்டர்ப் ஆக்கி விட்டது என்று ஒரு காரணத்தை சொல்லுகிற பொழுது அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு அனைவர்களுக்கும் எகிப்தில ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு கத்தியும் ஒரு ஆப்பிளும் கையிலே கொடுக்கப்படுகிறது. ஆண்களுக்கு அல்ல, அந்த விருந்து பெண்களுக்கு மாத்திரம். சப்புல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொல்லும் போதுதான் ஆப்பிள் அறுக்கணும்ட்டாங்க அந்த அம்மா. அரசனுடைய மனைவி சுலேகா. இறுதியில் என்ன நடந்தது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நீ நடந்து வாங்க, நடுவில் 2 பக்கம் சேர் போட்டு நடந்து வாங்கன்ட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து வருகிறார்கள். அந்த பெண்களை அருங்கன்ட்டாங்க. அறுக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து வர்றாங்க. அறுத்துக்கிட்டே ஆப்பிள் அறுத்து கையையும் மறுத்தார்கள். குர்ஆன் சொல்லும் ஐடியா ஒண்ணு கையை அறுத்தது கூட தெரியலன்னு சொன்னா அவர்கள் எவ்வளவு அழகு வாய்ந்தவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்க முடியும் என்பதை இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அழகை கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, என்னுடைய அழகிலே ஒரு கடுகளவு எடுத்துதான் யூசுஃபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஒரு கடுகளவுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அழகை கொடுத்தான். அப்படி அற்புதமான அழகான அனாதை குழந்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், நான் இரவு நேரத்தில் எதையாவது ஒரு பொருளை தவற விட்டு தேடிக்கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் எந்த லைட் இருந்துச்சு, எந்த டார்ச்சர் இருந்துச்சு, எந்த ஃபோன் இருந்துச்சு, திலாவி தான் எடுக்கணும். சின்ன வீடு தான். தேடிக்கொண்டிருப்பேன். பெருமானார் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு ஒளி வட்டம் வந்துவிடும். அந்த வெளிச்சத்தை வைத்து நான் துளைத்த அந்த பொருளை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அழகை பெருமானாருக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த ரசூல், அந்த நபி பிறந்த மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அந்த மாதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது, பிறந்து கொண்டே இருக்கும், இனியும் பிறக்கும். ஆனால் அந்த குழந்தையெல்லாம் ஆச்சரியமான குழந்தையான்னு சொன்னால் கிடையாது, சாதாரண குழந்தைகள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல, ரசூலுல்லாவை போல, மூசாவை போல இன்னும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவர்கள் தான் ஆச்சரியமான குழந்தைகளாக, அற்புதமான குழந்தைகளாக, அழகான குழந்தைகளாக அவர்கள்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில இறுதியாக வந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த குழந்தை பாக்கியம் சாதாரண விஷயம் அல்ல. இறைவனிடத்திலே கேட்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனதற்கு பிறகு மனைவியோடு சேர்கின்ற பொழுது, இறைவா இந்த சேர்க்கையின் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல சாலிகான குழந்தையை தருவாயாக, ஊனமில்லாத, குறை இல்லாத, ஈமான் நிறைந்த குழந்தையை தருவாயாக என்று துவா செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார். எங்க உடலுறவு கூட ஒரு சுன்னத்து என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய காமத்தை தீர்ப்பது கூட ஒரு சுன்னத்து என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் நன்மை என்று சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்பாங்க, எங்களுடைய ஆசைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் யாரோ சொல்லா, இதுவும் ஒரு சுன்னத்தா என்று சொன்ன பொழுது, இதே ஆசையை நீ அந்நிய பெண்ணிடத்திலே தீர்த்து கொண்டால் அது ஹராமா இல்லையா என்று கேட்பார். ஆம் யாரோ சொல்லா, உடைய மனைவி இடத்திலே தீர்த்துக் கொள்வது ஹலாலாக, ஒரு சுன்னத்தாக, நன்மையை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது என்ற அற்புதமான செய்தி சமூகத்துக்கு பெருமானார் சொல்லுகிறார். எல்லா மனிதர்களும் இணைகிறார்கள், எல்லா மிருகராசிகளும் இணைகிறது, எல்லா ஆடு மாடுகளும் செய்கிறது. ஆனால் மனிதனுடைய அந்த சேர்க்கை தான் மிக ஆழமாக பார்க்கப்படுகிறது. எனவே நாம் அவ்வாறு நடக்கின்ற பொழுது இறைவனிடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல குழந்தை, பிறந்த குழந்தைக்கு நல்ல குழந்தை ஆகின்னு கேட்கலாம். எனவே பெருமானார் பிறந்த
இந்த மாதம் அற்புதமான மாதம். எனவே இந்த மாதத்தில் எத்தனை குழந்தைகளை பிறக்க போதோ அதையெல்லாம் அல்லாஹ் அற்புதமாக ஆக்கி வைக்க வேண்டும், சிறப்பு ஆக்கி வைக்கணும். நம்மளும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். எனவே குழந்தை பிறப்பது நமது கையில் அல்ல, இறைவன் கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தைகளாக நாமெல்லாம் இன்றைக்கு பிறந்து பெரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமது வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவானாக. பிறக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கை அல்லாஹ் ஈமான் சலாமத்தோடு ஆக்கி வைப்பானாக என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.